அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3 மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இந்த இலக்கண பகுதியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னா, மொழி முதல் எழுத்துக்கள் எதெல்லாம்? மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் எதெல்லாம்? மொழிக்கு இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் எது? மொழிக்கு இறுதியில வரும் எழுத்து எது? வராத எழுத்து எது? அப்படிங்கிற 5 டைப்பா கொடுத்துருக்காங்க. அதைத்தான் இதில் பார்க்க போறோம். மொழி அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படிங்கிற பொருள். சொல்லோடைய முதல்ல வரக்கூடிய எழுத்தை தான் நம்ம மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லோட முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களை என்ன சொல்கிறோம்? மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல மொழி முதல் எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மொழி முதல் எழுத்துக்கள் எதெல்லாம், மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள், முதல்ல உயிரெழுத்துக்கள் 12மே மொழிக்கு முதல்ல வரும். உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த 12 எழுத்துமே மொழிக்கு முதல்ல வரும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆ அம்மா, ஆ ஆடு அப்படின்னு இந்த உயிரெழுத்துக்கள் எல்லாமே மொழிக்கு முதல்ல வரும். ஆ முதல் அவ் வரைக்குமே மொழிக்கு முதல்ல என்ன செய்யும்? வரும். சரிங்களா? அடுத்து க ச த ந ப ம இந்த வரிசையில் எல்லா உயிர்மை எழுத்துமே மொழிக்கு முதல்ல வரும். எனக்கு புரிகிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்போ மெய்யெழுத்தை நம்ம எப்படி பிரிப்போம்? வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிப்போமா? அதில் இதில் எதெல்லாம் வல்லின எழுத்து இருக்குது, எதெல்லாம் மெல்லின எழுத்து இருக்குது அப்படின்னு பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வல்லின எழுத்து 6 கசட தபர, அதில் க ச த ப இந்த 4 வரிசையில் எல்லா உயிர்மை எழுத்துமே என்ன செய்யும்? மொழிக்கு முதல்ல வரும். மெல்லின எழுத்து 6 ஞன நமன, அதில் 4 எழுத்து மொழிக்கு முதல்ல வராது. ந ம இந்த 2 வரிசையில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே என்ன செய்யும்? மொழிக்கு முதல்ல வரும். இதை பாருங்க, இப்போ உயிரெழுத்து 12மே மொழிக்கு முதல்ல வரும்னு பார்த்துட்டோம். உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஆ முதல் அவ் வரைக்கும் எல்லாமே மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா? அடுத்து இப்போ என்ன பார்த்தோம்? க ச இந்த இருக்கு க ச த ந ப ம இந்த வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துமே மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தோம். க வரிசையில் உள்ள உயிர்மை எழுத்து எல்லாமே என்ன செய்யும்? மொழிக்கு முதல்ல வரும். க கல், கா காடு, காகம் வருமா? கி கிளி, கீ கீரி, கு குரங்கு, குடை, கூ கூடை, இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களுமே என்ன செய்யும்? மொழிக்கு முதல்ல வரும். க வரிசையில் எல்லா எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும். அதே மாதிரி ச வரிசையில் எல்லா எழுத்துக்களுமே என்ன செய்யும்? மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து த வரிசையில் எல்லா எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும். ந வரிசையில் எல்லா எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும். ப வரிசையில் எல்லா எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும். ம வரிசையில் எல்லா எழுத்துக்களுமே என்ன செய்யும்? மொழிக்கு முதல்ல வரும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ 2 பார்த்துட்டோம். உயிரெழுத்து 12மே மொழிக்கு முதல்ல வரும்னு பார்த்துட்டோம். அடுத்து க ச த ந ப ம இந்த 6 வரிசையில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்த ஞ ஞ ய வ இந்த 4 எழுத்துக்களுடைய வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். இப்போ இந்த ஞ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எழுத்து மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா? அது என்னன்னா ஞனம் அப்படின்னு. இது இப்போ இந்த காலத்தில் தனித்து இயங்கிறது இல்லை, நம்ம பயன்படுத்துறது இல்லை. அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். தனித்து இயங்கலை. சரிங்களா? அடுத்து இந்த ஞ வரிசையில் 4 எழுத்து மட்டும் மொழிக்கு முதல்ல வரும். எதெல்லாம் அப்படின்னா ஞ ஞா நே நோ. சரிங்களா? அடுத்து ய வரிசையில் யா யா யு யூ யோ யவ் அப்படிங்கிற 6 எழுத்து மட்டும் மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து வ வரிசையில் வ வா வி வி வே வே வை வவ் அப்படிங்கிற இந்த 8 எழுத்து என்ன செய்யும்? மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், நம்ம இதில் 6 மொழிக்கு முதல்ல வரும்னு பார்த்துட்டோம். இப்போ 4 இது பார்த்தோமா? எது? இது என்ன செய்யும்? இந்த ஞ மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். இது மற்றது எல்லாமே என்ன செய்யாது? மொழிக்கு முதல்ல
வராது. அடுத்து இந்த ஞ வரிசை. இதில் வந்து இந்த ஞ வரும், ஞா வரும், ஞே வரும், இந்த ஞோ வரும். மற்ற எழுத்துக்கள் எல்லாமே என்ன செய்யாது? வராது. இதெல்லாம் என்ன செய்யாது? மொழிக்கு முதல்ல வராது. சரியா? அடுத்து ஞ ஞ. அடுத்து என்ன பார்த்தோம்? ய. ய வரிசையில் யா யா, யு யூ, யோ யவ். இந்த 6 எழுத்து மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். மீதி எழுத்துக்கள்லாம் என்ன செய்யாது? மொழிக்கு முதல்ல வராது. அடுத்து வ வரிசை பார்த்தோமா? வ வரிசையில் வ வா, வ வா, வி வி, வே வே, வை வவ். இந்த 8 எழுத்துக்கள் மட்டும்தான் என்ன செய்யும்? மொழிக்கு முதல்ல வரும். மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் என்ன செய்யாது? மொழிக்கு முதல்ல வராது. இப்போ புரியுதா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12மே மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து க, ச, த, ந, ப, ம. இந்த 6 வரிசையில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே என்ன செய்யும்? மொழிக்கு முதல்ல வரும். இந்த ஞ, ஞ, ய, ப. இந்த 4 வரிசையில் ஞ வரிசையில் இந்த ஒரு எழுத்து மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து இந்த ஞ வரிசையில் 4 எழுத்து மட்டும் மொழிக்கு முதல்ல வரும். ஞ, ஞா, ஞே, நோ. இந்த 4 எழுத்து மட்டும் மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து ய வரிசையில் ய, யா, யு யூ, யோ யவ். இந்த 6 எழுத்து மட்டும் மொழிக்கு முதல்ல வரும். மற்ற எழுத்துக்கெல்லாம் என்ன செய்யாது? மொழிக்கு முதல்ல வராது. அ வரிசையில் வ வா, வி வி, வே வே, வை வவ். இந்த 8 எழுத்து மட்டும்தான் வ வரிசையில் வரும். சரிங்களா? இதுதான் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். அப்போ இதில் வந்து ஒரே ஒரு எழுத்து. இந்த ஞ வரிசையில் 4 எழுத்து மட்டும் வரும். ய வரிசையில் 6, வ வரிசையில் 8. அவ்வளோதான். இதுதான் வந்து மொழிக்கு முதல்ல வரும். இந்த 6 பாயிண்ட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறத. அடுத்து மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18மே என்ன செய்யாது? மொழிக்கு முதல்ல வராது. ஆயுத எழுத்தும் மொழிக்கு முதல்ல வராது. அதே மாதிரி இங்கே இக்கிலிருந்து இன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 18 மெய்யெழுத்துமே என்ன செய்யாது? மொழிக்கு முதல்ல வராது. சரிங்களா? அப்போ 2 பாயிண்ட் நம்ம இதில் பார்க்கணும். ஆயுத எழுத்து மொழிக்கு முதல்ல வராது. இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய மெய்யெழுத்து 18மே மொழிக்கு முதல்ல வராது. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த 4 இதில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும்னு பார்த்தோமா? அந்த எழுத்துக்களை தவிர பிற எழுத்துக்கள் எல்லாமே என்ன செய்யாது? மொழிக்கு முதல்ல வராது. நம்ம இதில் வரும்னு பார்த்த எழுத்துக்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே இந்த வரிசையில் என்ன செய்யாது? மொழிக்கு முதல்ல வராது. 4வது பாயிண்ட்டு, ட, ந, ர, ல, 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 ர, ந. இந்த 8 எழுத்துக்களுடைய வரிசையில் ஒரு எழுத்து கூட என்ன செய்யாதான்? மொழிக்கு முதல்ல வராதான். இப்போது நீங்கள் புக்கில் கொடுத்துருந்த மாதிரி இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. இங்கே ஏற்கனவே பார்த்தோம் வல்லினம் அப்படிங்கிறதுல க, ச, த, ப அப்படிங்கிற 4 வல்லின எழுத்து மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு பார்த்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய 2 எழுத்து வல்லின எழுத்து என்னது? ட, ர. இந்த 2 எழுத்தும் என்ன செய்யாது? மொழிக்கு முதல்ல வராது. அடுத்து மெல்லின எழுத்து எத்தனை? 6. ஞன, நமன. இந்த 2 வரிசையில் எல்லா உயிர்மெய் எழுத்துமே மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு பார்த்துட்டோம். அது தவிர மெல்லினத்தில் என்ன எழுத்து இருக்குது? ந, ந. 2 வரிசையில் எந்த உயிர்மெய் எழுத்துமே என்ன செய்யாது? மொழிக்கு முதல்ல வராது. சரிங்களா? இப்போ இந்த மெல்லின எழுத்து இங்கே 2 பார்த்தோமா? இதில் சில எழுத்துக்கள் இங்கே வரும், மற்ற எழுத்துக்கள்லாம் என்ன செய்யாது? வராது. மெல்லினம் வந்து இதுதான். அடுத்து இடையின எழுத்து எரல, வளல. எழுத்துல ய, வ. இந்த 2ல் வந்து சில எழுத்துக்கள் மட்டும் மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தோம். எரல, வளல. ய வந்து வரும். ர, ல, ல, ல. இந்த 4 எழுத்தில் உள்ள உயிர்மெய் வரிசையில் எந்த எழுத்துமே என்ன செய்யாது? மொழிக்கு முதல்ல வராது. கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் திருப்பி ஒரு தடவை இதை பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்போது வல்லின எழுத்தான ட, ர இந்த உயிர்மெய் வரிசையில் எந்த எழுத்துமே மொழிக்கு முதல்ல வராது.
மெல்லின எழுத்தான ந ந இந்த 2 வரிசையில் எந்த உயிர்மை எழுத்துமே என்ன செய்யாது, மொழிக்கு முதல்ல வராது. அதுக்கப்புறம் இடையின எழுத்தான ர ல ள ள இந்த 4 வரிசையில் எந்த எழுத்துமே என்ன செய்யாது, மொழிக்கு முதல்ல வராது. ஆயுத எழுத்து வராதுன்னு பார்த்துட்டோம். இந்த 4 பாயிண்ட் தான் சரிங்களா. அப்போ மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறப்போ 6 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் அப்படிங்கிறப்போ 4 பாயிண்ட் தான். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. திருப்பி ஒரு தடவை பாருங்கள், புரியும். அடுத்து வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு சொன்ன எழுத்துக்கள் சில இதில் வந்து வந்திருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. அது வந்து தமிழில் ஒளிபெயர்த்து எழுதப்பட்ட பிறமொழி சொற்கள். எதெல்லாம் அப்படின்னா டமாரம், ட வருதா, நம்ம இங்கே வராதுன்னு படித்தோம். அடுத்து ரம்பம், ரேங்கிறது வராதுன்னு நம்ம பார்த்தோம் இடையினத்தில். அடுத்து லண்டன், ல ஆயுத எழுத்து வராதுன்னு பார்த்தோம். அப்புறம் ட வரிசையில் எதுவுமே வராது. அப்போ இது எல்லாமே என்னது, தமிழ் எழுத்துக்கள் கிடையாது. தமிழில் ஒளிபெயர்த்து எழுதப்பட்ட பிறமொழி சொற்கள். ஆனால் நம்ம தமிழ் எழுத்துக்களில் இது வந்து என்ன செய்யாது, வராது. இப்போது மொழிக்கு முதல்ல வரும் எழுத்துக்கள், வராத எழுத்துக்கள், இதை வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து சொல்லுடைய இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தமிழ் எழுத்துக்கள் எதெல்லாம், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இந்த 4 எழுத்துக்களில் மெய்யெழுத்து 18மே சொல்லுடைய இடையில் வரும். உயிர்மெய் எழுத்து 216. இந்த எழுத்துக்கள் எல்லாமே சொல்லுடைய இடையில் வரும். ஆயுத எழுத்து 1, இந்த எழுத்தும் சொல்லுடைய இடையில் வரும் சரிங்களா. அப்போ எது வரலை, உயிரெழுத்து மட்டும் என்ன செய்யாது, சொல்லுடைய இடையில் வராது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது எதில் மட்டும்தான் வரும் அப்படின்னா அளபடையில் மட்டும்தான் வரும் சரிங்களா. சொல்லுடைய இடையில், சொல்லின் இடையில் உயிரெழுத்து வராது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து அளபடை. அளபடையில் வந்து உயிரெழுத்து முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். அது வந்து அளபடை படிக்கும் போது இன்னும் தெளிவாக வந்து படிப்போம், அப்போ வந்து புரியும். இப்போ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சொல்லுடைய இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படிங்கிறப்போ மெய்யெழுத்து 18மே சொல்லுடைய இடையில் வரும். உயிர்மெய் எழுத்து 216மே என்ன செய்யும், சொல்லுடைய இடையில் வரும். ஆயுத எழுத்து 1, அதுவுமே சொல்லுடைய இடையில் வரும். உயிரெழுத்து மட்டும் என்ன செய்யாது, சொல்லுடைய இடையில் வராது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது அளபடையில் மட்டும்தான் என்ன செய்யும், வரும். இதுதான் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். இது சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உயிரெழுத்து 12மே மொழிக்கு இறுதியில் வராது. அப்படி வந்துச்சுன்னா அது அளபடை சரிங்களா. ஆனால் உயிரெழுத்து மெய்யெழுத்தோட இணைஞ்சி உயிர்மெய்யா மட்டும்தான் என்ன செய்யும்னா மொழிக்கு இறுதியில் வரும் சரியா. உயிரெழுத்து 12மே மெய்யோட இணைஞ்சி உயிர்மெய்யா மட்டும்தான் என்ன செய்யும், மொழிக்கு இறுதியில் வரும். அடுத்து மெல்லின எழுத்து எத்தனை, 6. இது வந்து புக்கில் வந்து கலந்து கொடுத்துருப்பாங்க. நான் எனக்கு புரியறதுனால, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, எனக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கேன். இதில் வந்து மெல்லின எழுத்து வந்து மொத்தம் 6. அதில் இந்த ஞ மட்டும் வராது. மற்ற 5 மெய்யெழுத்துக்களுமே என்ன செய்யும், மொழிக்கு இறுதியில் வரும் சரிங்களா. அடுத்து இடையின எழுத்து 6மே மொழிக்கு இறுதியில் வரும். அப்போ மெல்லின எழுத்து 5மே மொழிக்கு இறுதியில் வரும். அதே மாதிரி இடையின எழுத்து 6மே மொழிக்கு இறுதியில் வரும். அப்போ இந்த 11 மெய்யெழுத்து மட்டும்தான் மொழிக்கு இறுதியில் வரும். இந்த இங்கு அப்படிங்கிற எழுத்து என்ன செய்யாது, மொழிக்கு இறுதியில் வராது. அதே மாதிரி கசட தபர, இங்கே பாருங்கள், மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள்னு போட்டிருக்கனா, இதில் வந்து கசட தபர அப்படிங்கிற 6 வல்லின எழுத்துமே என்ன செய்யாது, மொழிக்கு முதல்ல வராது. அதுக்கப்புறம் இந்த இங்கு, மெல்லின மெய்யெழுத்து இங்கு, இந்த எழுத்தும் வராது. அப்போது மெய்யெழுத்துக்களில் 7 எழுத்துக்கள் வந்து மொழிக்கு இறுதியில் வராது. எதெல்லாம், வல்லின எழுத்து கசட தபர, இந்த 6 மெய்யெழுத்துக்களும் இங்கு அப்படிங்கிற மெல்லின எழுத்தும் என்ன செய்யாது, மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்து வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. உரின், வெரின், அவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து அளபடையில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அளபடையில் உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வரும். அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்து சொல்லுடைய முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். அடுத்து வந்து மொழிக்கு இறுதியாக எழுத்துக்கள். உயிரெழுத்து வந்து என்ன செய்யாது, தனித்து வராது. சொல்லுடைய இறுதியில் முதல்ல வந்து வரும். ஆ அம்மா, ஆ ஆடு, அந்த மாதிரி சாதாரணமாக வரும். ஆனால் மொழிக்கு இடையிலையோ இறுதியிலையோ வந்துச்சுன்னா அது என்னது, அளபடை சரிங்களா. உயிரெழுத்து தனித்து வராது.
மொழிக்கு இறுதியில் வராது. உயிர் மெய்யா மட்டும்தான் வரும் அப்படின்னு இங்கே படித்தோம்ல, அதே தான். அடுத்து கசட தபர வல்லின மெய்யெழுத்து 6மே மொழிக்கு இறுதியில் வராது. அப்படிங்கிற மெல்லின மெய்யெழுத்து மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்து உயிர்மெய் எழுத்தான இந்த ஞ வரிசையில் எந்த ஒரு உயிர்மெய் எழுத்துமே மொழிக்கு இறுதியில் வராது. அதுக்கப்புறம் எகர வரிசை, இதில் எந்த உயிர்மெய் எழுத்தும் வராது. எகர வரிசைனா என்னது? இச்சு கூட்டல் ஏ சே, இட்டு கூட்டல் ஏ டே, இத்து கூட்டல் ஏ தே. இந்த மாதிரி இந்த எகர வரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்களுமே மொழிக்கு இறுதியில் வராது. சரியா? அடுத்து ஒகர வரிசையில் இந்த நோ அப்படிங்கிறது மட்டும் ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். அதோட பொருள் என்ன அப்படின்னா துன்பம் அப்படிங்கிறதுல வரும். ஆனால் மற்ற இது எதுவுமே என்ன செய்யாது, மொழிக்கு இறுதியில் வராது. அப்போ இந்த ஒகர வரிசை எது? இந்த இருக்குது. இதில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே மொழிக்கு இறுதியில் வராது. இந்த நோ அப்படிங்கிறது மட்டும் வரும். அதுவும் ஓரெழுத்து ஒரு மொழியில் தான் வரும். அதோடைய பொருள் என்ன அப்படின்னா துன்பம் அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்து ஆயுத எழுத்து வராது. மொழிக்கு இறுதியில் என்ன செய்யாது? ஆயுத எழுத்து வராது. ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆயுத எழுத்து இடையில மட்டும்தான் வரும். மொழிக்கு இடையில மட்டும்தான் வரும். முதல்லையும் வராது, இறுதியிலையும் வராது. ஆயுத எழுத்து இடையில மட்டும்தான் வரும். சரிங்களா? அடுத்து இப்போது நம்ம மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? இதில் பிற மொழி சொற்களில் தான் அது இறுதி எழுத்தாக வரும். அதை தான் கொடுத்துருக்காங்க. இது கார்த்திக், ஹாங்காங், இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் எல்லாமே இறுதியில் வராது. இதெல்லாம் பிற மொழி பெயர் சொற்கள். அவ்வளோதான். இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் புக் எடுத்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். படிச்சுட்டு எப்படி ஈஸியாக இருந்துச்சா என்னங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.